சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க. என் பேர் ராஜீவ் காந்தி. ரம்யா வந்து என் ஒய்ஃபு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது கல்யாணம். காதல் திருமணமா? ஆ, அப்படியா? காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க. எப்படி பழகினீங்க? எப்படி அவங்கள தெரியும் உங்களுக்கு? ரம்யா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி அவங்க கல்யாணம். ம், எங்கள் அண்ணா அவங்க கல்யாணத்தில் வந்து எங்கள் அண்ணி கூட இருந்தது. எங்கள் அண்ணிக்கு பெரியம்மா பேத்தி. அதில் அப்படியே ஃபோன் பண்ணுவேன், அவங்க எடுத்து பேசும். அப்புறம் அவங்க பாட்டி கையில் கொடுத்துடுவாங்க. ம், அப்புறம் அவங்க பாட்டியை நான் கேட்குவேன், ம், நான் நல்லபடியாக காப்பாற்றுறேன் செய்கிறேன், ம், கொடுங்க. 2 பேர் இருக்கிறாங்க எங்கள் அண்ணி. அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிருந்து செஞ்சது எல்லாமே. கல்யாணம் முடிஞ்சு அனுப்பி சீமாந்ததுக்கு இட்டுன்னு போனாங்க. ம், இங்கே நல்லா செஞ்சு எல்லாம் இட்டுன்னு போயிட்டு அப்புறம் 3 வாரம் வந்துச்சு. டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த 1.5 மாதத்துலேயே வந்துச்சு. ம், ஒரு முறை வர சொல்லலாம். இந்த புடவைங்கெல்லாம் எண்ணெய் வந்து எனக்கு தேங்காய் எண்ணெய் வேணும், மிளகா வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுச்சு. நான் அம்மா இருக்கிறாங்க, அம்மாவை கேட்டு எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டேன். அம்மாவையும் கேட்க காணும் செய்ய காணும், அதுவும் எடுத்துக்கணும். புடவைங்க என்னென்ன துணி இருக்குதோ அது நல்லா இருக்கிற துணிங்கெல்லாம் எடுத்துன்னு போயிடு. உங்கள்ட்ட சொல்லாமா? எனக்கு அது தெரியவே தெரியல. புடவைங்கெல்லாம் எடுத்துன்னு போய்க்குது. சரின்னு நான் என் பாட்டுக்கு நான் அமைதியாகவே இருந்தேன். குழந்த பிறந்துச்சு சொன்னாங்க. நவம்பர் 2ஆம் தேதி போய் நான் எங்கள் சித்தி பசங்க எல்லாரும் போய் பார்த்தோம். வீட்டில் சொன்னேன், நீ பேர் வைக்கிற அன்னைக்கு எல்லாரும் போகலாம் செய்யலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா போனோம். நான் போய் பார்த்துன்னா அங்கேயே 3 நாள் இருந்துட்டு வந்தேன். சித்தாங்க அங்கே பார்த்துட்டு அப்புறம் சித்தாங்க வீட்டாண்டிக்கு போயிடுவேன். சரி, என்ன பிரச்சனை இப்போ? குழந்தை பிறந்து ஒரு 25ஆவது நாள்ல இருந்து என் கண்ணுல காமிக்கிறது இல்லை. திடீர்னு அப்படி குழந்தை பிறந்தா ஒரு 12,000 வருதுன்னு நர்சம்மா ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருந்தாங்க. பெண் குழந்தையா? ஆண் குழந்தை. காசு வருது, சர்டிஃபிகேட் வாங்கினு வா அப்படின்னு சொல்லி நின்றாங்க. நான் சர்டிஃபிகேட் வரேன்னு சொல்லிச்சு. கூப்பிட்டாக்க நான் ஃபோன் பண்ணி குழந்தை பிறந்து ஒரு 7-8 நாளில் ஃபோன் பண்ணினாக்கா நான் வரேன், நான் திங்கக்கிழமை வரேன்னுச்சு. திங்கக்கிழமை வரல, என்ன இல்லை சரின்னு நானே போயிருந்தேன். போனேன். எங்கள் மாமியார் வெளியே துணி துவச்சி நின்றாங்க. உள்ளே போனேன். இப்படி வந்து நின்றுக்கணும். நான் கட்டில் மேலே படுத்துன்னு இருந்துச்சு. படுத்துன்னு இருந்து எங்கள் மாமியார் உள்ளே போய் வெளியே வந்து சமையல் ரூமுக்கு போய் அந்த லைட் வெளிச்சம் நல்லா தெரியுது. நான் குழந்தைய தூக்கி வச்சுக்கோன்னிட்டு நான் சர்டிஃபிகேட் வாங்கின்னு வர தான் போயிருந்தேன். குழந்தைய தூக்கி வச்சுக்கிச்சு. சரி, நான் அமைதியாக பார்த்துனே இருந்தேன்.
என்னதான் பண்ணுது பார்க்கலாம். ஏன் அப்படி என்ன திடீர்னு சந்தோஷமா தானே வாழ்ந்தீங்க? எல்லாம் நல்லாவே இருந்தோம். அப்புறம் என்ன அவங்களா பிரச்சனை என்ன பிரச்சனைங்க? குழந்தைய போட்டு மூடிக்கிச்சு, பெட்ஷீட்டெல்லாம் போட்டு பொட்டலும் காட்டுற மாதிரி மூடிக்கிச்சு. நீங்க அண்ணி உட்காருங்க கொஞ்சம் தள்ளி. அம்மா நீங்க அப்ப நீங்க 2 பேரும் அங்க உட்காரலாமே. குழந்தைய போட்டு மூடிக்கிச்சு. நான் 3 முறை பெட்ஷீட்டை எடுத்து இது பண்ண கையை போட்டு உதறி விட்டுச்சு. ஏன்டி உதறன்னு நான் அடிச்சிட்டேன், தப்பு தான். குழந்தை பிறந்த டைம் அந்த ஒரு 20 நாள் அடிச்சது என் தப்பு தான். இருந்தாலும் குழந்தைய பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னங்க பிரச்சனை? எதுவும் இல்லைங்க மேடம். வளகாப்பு பண்ணா குழந்தை பேத்துன்னு வர்றான்னு போச்சு, அவ்வளோதான். திருப்பி வான்னு கூப்பிட்டாக்கா நான் வரல, நான் அது இதுன்னு சொல்லுவேன். அப்படி எப்படிங்க? சந்தோஷமா தான் இருந்தாங்களா? சந்தோஷமா தான் போனாங்க. இங்கிருந்து எங்க வீட்டாண்ட இருந்து சந்தோஷமா தான் நாங்க அனுப்பி வச்சோம். ஸ்ரீமந்தம் பண்ணி போய் கூட திருப்பி 3 தடவை ஊருக்கு வந்து அவங்க கொல்லியில் வைக்கிறாங்க. நாங்க வீட்டாண்ட நீங்க எல்லாம் சொந்தம் தானா? அல்ல, பெரிய அண்ணிங்க 3 அண்ணிங்க தான். அண்ணிங்க? ஆனா பொண்ணுக்கும் நீங்க சொந்தக்காரர் தான். இந்த அம்மா சொந்தக்காரங்க. சொந்தக்காரர். ஏமா என்ன பிரச்சனை? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை எதுவும் மேடம். இல்லாம எல்லாம் இருக்காது. டெலிவரிக்கு நார்மலா தான் போச்சு. 3ஆவது மாசத்துல டெலிவரி ஆன பின்ன அனுப்பிடுறேன்னு தான் சொன்னாங்க. அவங்க அம்மாவே தான் சொல்லி கூட்டின்னு போனது. டெலிவரி ஆன 3ஆம் மாசத்துலேயே நாங்கள் அனுப்பிடுறோம் சொல்லி தான் கூட்டின்னு போனது. ஆனால் அப்புறமா இவங்க போய் பார்த்துன்னு வந்தப்போ அப்புறமா அப்புறம் பார்க்கறதுக்கு போசன்னு குழந்தைய போட்டு பேசிட்டாலும் மூடிக்கிச்சு. நானும் அடிச்சிட்டேன். ஏன்டி மூடுறேன்னு. ஏன் உனக்கு தெரியாதான்னு அப்போ ஒரு முறை எல்லாம் அடிச்சு 10-15 அடி அடிச்சாங்க. என்ன எங்கள் மாமியார் தான் அடிச்சது. எதுக்கு? நீ என்னடா அவளை, எங்கள் ரம்யாவை நீ என்னடா அவளை அடிக்கிறதுன்னு சொல்லலை, எதுவும் இல்லை. அடிச்சதுனால தான் அடிச்சது. 10-15 அடி அடிச்சிச்சு. நான் ஏன்டி ஒரு வீட்டுக்கு வந்த மருமகனே அடிச்சுன்னு இருந்தால் பார்த்து நிற்கிறாங்க. உன்னை அடிச்சேன்னா என்ன அடிச்சேன்னா கேட்டாக்கா நீ என்னடா அவகிட்ட பேசுறது, எங்கிட்ட பேசுடா. அடிச்சுனே இருந்தாக்க ஒரு அடியானா அடிக்க வேண்டிய நிலைமை வருது. அடிச்சு நீங்க மாமியார் அடிச்சீங்களா? அவங்க 15 அடிக்கு அடிச்ச பிறகுதான் மேடம் நான் ஒரு அடியானா. உங்க வீட்டுல உங்க மனைவி எப்படி நடத்துவாங்க? யாரும் ஒன்னா இல்ல, அவங்க தனித்தனியா 4 ரூமுக்கு இது 4 பேர் 4 ரூம் இருக்குது. இவங்க கோல் பண்ண இவங்க வச்சா அது கோல் பண்ணிக்க அங்கேக்கு இங்க திரு முடியாது அண்ணின்னு தொட்டு நான் அங்கே இருந்துடுறேன். ஏன்னா சாமான் மல்லாம் இருக்குது இல்ல கோல் பண்ணது, அதனால அவ கொல்லியாண்டே செட்டில் ஆயிடும். ஆனா எங்க மாமியார் இவங்க கூட இவனுக்கு கல்யாணம் ஆவாதிச்சு. சோறு எங்க மாமியார் சாதமும் செய்யாது, குழம்பும் செய்யாது, எதுவும் சாப்பாடெல்லாம் செய்ய சாம்பார் தெரியாது, காபி எதுவும் வச்சு கொடுக்காது. எல்லாம் எங்க அம்மா தான் வச்சு கொடுப்பாங்க, செய்வாங்க எல்லாமே. நானும் சரி இருக்கட்டும் விடுமா, நம்ம வீட்லயும் நாங்க 4 பேர் ஒரு தங்கச்சி. நம்ம இப்ப எங்க தங்கச்சியை போல இருந்துட்டு விடுமா, உன் பொண்ணு நாட்டையும் இருக்கட்டும் விடுமா, எப்ப சமையல் செய்யறேன்னு தான் அப்ப செஞ்சுக்கிட்டு விடுமான்னு சொல்லிட்டேன் அம்மாவுக்கு. அம்மாவும் அதை பத்தி சரி, அம்மாவும் கேட்கறது இல்லை செய்யறதும் இல்லை. சாப்பாடு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அம்மா தான் செய்வாங்க எல்லாமே. இதெல்லாம் ஓகே. ஆனா எதனால பிரச்சனை வந்ததுன்னு மட்டும் நீங்க சொல்லவே இல்லை. எதனாலனாக்கா இப்ப இந்த குழந்தைய மூடிச்சு பாரு. அதுக்கெல்லாம் முன்னாடி ஏன் பிரச்சனை வந்து? அதுக்கு முன்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் கல்யாணம் ஆன ஒரு புதுசுலயே முகூர்த்த புடவெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அதுவும் சொல்லிடலாம். அது எதுக்கு இப்ப போன்னு மட்டும் சொல்லலாம், அதுவும் சொல்லிடலாம். அந்த முகூர்த்த புடவை பொங்கல் வருது, போகி பண்டிகை, முதல் பண்டிகை நம்மளுக்கு முகூர்த்த புடவையே கட்டிக்கோ சொல்லியிருந்தேன். மாமா எங்கே போச்சேனே தெரில, முகூர்த்த புடவை எந்த ஒரு புடவையுமே இல்லை அன்னிச்சு. நான் அம்மாவுக்கு சொன்னேன். அம்மா போய் வீட்டாண்ட போய் எங்களெல்லாம் கேட்டாங்க சொல்லி போய் நின்று எல்லாம் புது கல்யாணம் இருந்தா, அதனால எங்கள் மேல எல்லாம் டவுட் பண்ணாங்க. நான் ஒரே தடவை சொன்னேன், நான் தான் நிறையா வந்து நின்றுச்சு, ஆனா நான் எல்லாம் எடுத்துன்னு போக மாட்டேன், இது உங்ககிட்ட தான் இருக்கும் சொன்னேன் நான். ஆனா ரம்யா என்ன பண்ணிச்சு, அவங்க அம்மா வீட்டாண்டு கொடுத்துட்டு, அவங்க அம்மா வீட்லயே கொடுத்துட்டு எங்க போச்சே தெரியல, யாரும் எடுத்துன்னு போயிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிளவுஸ் மட்டும் இருக்குது, புடவை இல்லை. சரி, முதல்ல உங்க மாமியார்ட்ட பேசி பார்ப்போம், அவங்க என்ன சொல்றாங்க பாப்போம். வணக்கம், அவங்க பேரு? பரிமளா. என்ன பரிமளா, மருமகனை அடிச்சிங்களாமே? அவர் என்ன பண்ணார் கேளுங்க மேடம். என்ன பண்ணாருமா? அவர் திருப்பி அடிக்காத நம்ம அடிக்க முடியுமா மேடம்? முதல்ல அடிச்சது யாரு? முதல்ல அடிச்சது என்ன மேடம், குழந்தை டெலிவரி ஆயிருந்துச்சு. அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, நான் வெளியே துணி துவைச்சுன்னு இருந்தேன்.
சரி வந்தார், நம்ம எதுவும் பேசுறது வேணாம், ஏதோ அவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம், அப்புறமா போகலாம் உள்ளான்ட்டு வெளியே துணி துவைச்சுன்னு இருந்தேன். இவங்க 2 பேர் கொஞ்சம் ஜோராக பேசினாங்க. நான் உள்ளே வந்தேன், என்னவோ தெரியல ஜோராக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு வந்தேன். இவ பால் கொடுத்துன்னு இருந்துக்கிறா. இவர் இருந்துன்னு வந்து காசு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் இருந்து டெலிவரி ஆயிருக்குதுப்பா, வர 1 மாதத்துக்குள்ளே வாங்கி தரணும் இல்லையா, வந்து வாங்கி தரோம், உங்கள் காசு நாங்கள் இது பண்ணுறதில்ல, அப்படி போனால் கூட நான் கொடுத்துட்றேன் அந்த காசு அப்படின்னு சொன்னேன். என்ன காசு இது? அது கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இல்லையா மேடம், 12,000 ரூபாய் தராங்களே அந்த காசுக்கு. நான் இன்னும் சொல்லினே இருந்தேன். அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டா, குழந்தை பால் இப்படி கொடுத்துன்னு இருந்தது, என்ன பண்ணிட்டாரு இவர், ஏதோ 2 பேர் பேசின்னு இருந்தாங்க, பாலெல்லாம் பின்னால இருந்து இப்படி ஜோராக குத்திட்டாரு. குத்துற வரைக்கும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, டெலிவரி ஆயிருக்குது குழந்தை, 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே அப்படி அடிக்கிறேன்ட்டு என்ன பண்ணேன், 2 அடி அடிச்சிட்டேன். சரிம்மா, இப்போ உங்க பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா, பொண்ணு டெலிவரி ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, அவர் தான் தெரியாதனமா முட்டாள்தனமா ஏதோ பண்ணாருன்னா நீங்களும் அடிப்பீங்களா? அடிக்கிறது இல்லை மேடம், அந்த பச்சை உடம்பு அடிச்சிட்டாருன்ட்டு எனக்கு அந்த டைம் அம்மான்னு ஜோர கத்தனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம்ல அடிச்சிட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் இதெல்லாம் தப்பான விஷயங்கள். ஆரம்பிச்சதே அங்கிருந்து தான். இப்ப என்ன, நல்லா தானே இருந்தா உங்க பொண்ணு? நல்லா இருந்தாங்க மேடம், ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்டிங் இருந்தே சண்டை தான். எதுக்கு? புடவையில இருந்து ஸ்டார்ட் ஆனது சண்டை. இவங்க என்ன பண்ணாங்க, மறுவெளி வந்தாங்க இல்லையா மேடம், அப்போ புடவை எடுத்திருந்தாங்க, நிச்சயதாம்பள புடவைன்ட்டு ஒன்று, அது தைக்க கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அக்கா பொண்ணு வீட்டுல வச்சுட்டு இருந்தாது. அப்போ 2வது பொண்ணு கல்யாணம், ஏன் 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு அங்க இங்க இது பண்ணிருந்ததுனால அந்த புடவையை மறந்துட்டேன் நான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுலயே பெரிய சண்டை பண்ணிட்டாங்க. நான் இருந்து இல்லம்மா அங்கதான் இருக்கும், போன் பண்ணி கேட்டா, நான் இல்லம்மா அங்கதான் இருக்கும் பாருமா, என் டென்ஷன் எனக்கு, நீ வேற நடுவுல அப்படின்ட்டு சொன்னேன். அது என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கதான் இருந்தது, அது அக்கா பொண்ணு வீட்டுல இருந்துச்சு, எனக்கு தெரியாது. அப்புறம் சரி அங்க இல்லைன்னா சரி தேடி பாக்குறேன், ஒரு முறை போன் பண்ணி பாக்குறேன்னு போன் பண்ணா, அவ இருக்குது மம்மி, என்கிட்ட தான் இருக்குது மம்மி அப்படின்னு. மா என்னம்மா சொல்லக்கூடாது, நீ அது நான் தான் மறந்துட்டு அவங்களுக்கு இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி கல்யாணத்துக்கு அனுப்பல, அந்த புடவையாலே கல்யாணத்துக்கு அனுப்பல, நீ புடவை எடுத்து, நான் போன் பண்ணேன், பாருப்பா வாப்பா அப்படியே கூட எடுத்துன்னு வரேன், மண்டபத்துக்கு வந்துடுங்க எடுத்துன்னு வரேன். இல்லை இல்லை வர்றதில்லைன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அன்னைக்கெல்லாம் எடுக்கவே இல்லை. அவ சின்னவ அழுதுனே இருந்தா, எங்க அக்கா வரலையா, எங்க மாமா வரல இல்லையா, புடவை தான் மிச்சம் இதாயிடுச்சா, அப்ப நான் முக்கியம் இல்லையான்ட்டு போட்டோ முதல்ல ஏன் போய் சொன்னீங்க? கல்யாணத்துக்கு வரும்போது புடவைங்கெல்லாம் எடுத்துன்னு போவீங்க, முதல்ல ஏன் போய் சொன்னீங்க? புடவைங்க தான் ஒரு புடவையா? 2 முகூர்த்த புடவை, 1 நிச்சயதார்த்த புடவை. அந்த புடவை தைக்கிறது கொடுத்துருந்தது மேடம். எனக்கு இந்த டென்ஷன்ல எத்தனை புடவை தைக்க கொடுப்பீங்க? 2 தான் கொடுத்தது மேடம். எது 2? பட்டு புடவை. முகூர்த்த புடவை கட்டிக்கலையா? அப்படியா? பால்ஸ் தைக்கணும், அந்த கால் செயினுக்கு மாட்டிக்கணும், இதாயிடும். கட்டுறதுக்கு முன்னாடி தானே ஃபால்ஸ் தைப்பாங்க. இல்ல அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறமா கொடுத்தாங்க தைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அப்படியே கட்டி கல்யாணம் பண்ணிட்டோம் மேடம், அப்புறமா கொடுத்தது தைச்சுதான் மேடம் எடுத்துன்னு வந்தேன் நானு. ஜல்லிக்கட்டு ஜாக்கெட் வாங்கி எல்லாம் முகூர்த்த புடவை எல்லாம் தைச்சிருந்தேன் மேடம். பால்ஸ் தைச்சு நிச்சயதார்த்த புடவை தைக்கல நானு. என்ன தைக்கல, தைச்சது செஞ்சது எல்லாமே. முகூர்த்தம் படவா, முகூர்த்தத்துக்கு அந்த சண்டைக்கு சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு கட்டணும்னு கேட்டீங்களா பொண்ணுட்ட? என்னது மேடம், சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்களே எடுத்தாங்க, எல்லாமே அவங்க செலவு தான் கல்யாணம் பண்ணது மேடம். 2வது பொண்ணுக்கு எல்லாமே அவங்க அந்த சண்டைக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆன 5வது மாசத்துக்கெல்லாம் இட்டுன்னு போய் பிரச்சனை முடிஞ்சு பஞ்சாயத்து பண்ணி இட்டுன்னு வந்தாச்சு. அவங்க அம்மா கிட்ட, பெரியம்மா கிட்ட, எல்லாருக்கிட்ட, சித்தாப்பா அடிச்சு குடும்பம் நம்பு இது மாதிரி அப்பவும் நான் தான் அடி வாங்கி வந்துக்கிறேன். இப்ப என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுக்க முடியுமா? அதையும் கெடுக்குறீங்க. அப்போ நான் கெடுக்கல மேடம், அப்புறம் இன்னைக்கு கூட நான் கெடுக்கல. அப்புறம் ஏன் பொண்ணு என்ன பண்ணாங்க? வந்து தாலி பிச்சின்னு போன பிறகு எப்படி அனுப்புறது மேடம்? நீங்க தான் நம்ம தாலியை கட்டி இல்ல கழுத்துல பிச்சு அந்த அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க பாருங்க, அந்த ஐயப்பன் அந்த தாலியை நான் வாங்கி கொடுக்கறேன். அவங்க கும்பிடுற யாரு தாலியை கைத்தினது? அவங்க இந்த அம்மா தான் கழட்டி விசாட்டுனது. இது பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான்மா. நான் பெரியவங்களா இருந்து சின்ன பையன் அவன் தப்பு பண்றான், சரி அடிச்சிருக்காரு, இவங்க அந்த சண்டே பெருசு பண்ணாம மேனேஜ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. இன்னைக்கு கூட தேவையில்லாம வார்த்தையை விடுறது, பசங்க வாழறதுக்கு விடாம தேவையில்லாம வீட்டுல உட்கார வச்சு இந்த பசங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் சொல்லி கொடுக்கறது தப்புமா. நீங்க இவங்களுக்குள்ள இவங்க அம்மா, இவங்க பெரியம்மா, அவங்க பேசிக்கலாம். அவர் தப்பு பண்ணிருக்காரு, பொண்ணு அடிக்க கூடாதுதான், ரொம்ப தப்பு பண்ணி பொண்ணு மருமகனும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் உள்ள நுழையறீங்க? அவங்க 2 பேரும் பேசினதாங்க மேடம். அவங்க என்னவோ செய்றாங்க, அவங்க தாலி அறுத்தத நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணாங்கன்ட்டு. ஏமா நான் ஒத்துக்கவே முடியாது. முறுக்குனார் பொண்ணுக்கு கை இப்படி முறுக்குற வேலைக்கு நான் அடிச்சு பேசுற வேலை வச்சுக்காத. ஃபர்ஸ்டே போலீஸ் ஸ்டேஷன் கை முறுக்கல, எண்ணு முறுக்கல. இதுக்கு முன்னே மேடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவர் சொன்னாரு, உங்களோட இஷ்டப்படிதான், அந்த விருப்பப்படிதான் கல்யாணம் நடந்ததா?
ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது மேடம் இவங்க பேசிக்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. அத்தை பேசியிருந்தாங்க. அவங்க இறந்த பிறகுதான் தெரியும் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரின்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. இல்ல பேசியிருக்கிறோம் நாங்க, உங்க அத்தையே சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி. ஆனா ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல, இங்கேயே இருக்கிற மாதிரி தான் சொல்லிடுது அப்படின்னு உங்க வீட்டு பக்கத்துல அத்தையே ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வயசுக்கு வந்தப்ப சொல்லியிருந்தாங்க. அப்படி கொடுக்குறதா இருந்தா கூட பெங்களூர்ல இப்போ இருக்கிற உங்க பக்கத்துல இருந்தா வாழ விடுவீங்க. என் பக்கத்துல இல்ல மேடம், நல்லா வச்சுன்னு இருக்கணும். அவளை அடிக்க கூடாது, செய்யக்கூடாது. இத பாருங்கம்மா, உங்க பொண்ணு நல்லா வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. ஆசை இருக்குது மேடம். சரி, இப்ப இது வரைக்கும் நடந்த பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க. ஏதோ சூழ்நிலை நடந்து போச்சு. அந்த பையன் மேலயும் தப்பு இருக்கு, உங்க மேலயும் தப்பு இருக்கு. யாரா ஒருத்தர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா, கொஞ்சம் என்ன சொல்றது, பக்குவமா நடந்திருக்கலாம். அவரும் பண்ணல, நீங்களும் பண்ணல. டெலிவரி ஆன பொண்ணு அடிச்சது தப்பு தாங்க. அப்படி எப்படி பால் கொடுத்துட்டு இருக்கிறது பொண்ணு அடிக்கலாம் கொடுக்கல மேடம், கூப்பிட்டு பேசி பாருங்க. அடிச்சீங்க, அந்த அம்மாவும் கோவப்பட்டு உள்ள போய் இந்த மாதிரி ரோஷம் காமிச்சீங்க வச்சுங்க, பசங்க வாழ்க்கை கெட்டு போடுமா. நாளைக்கு அந்த அம்மா யாரோ சொன்னாங்களாமே, நீங்க துணி வாங்கி கொடுக்கலாம், வீடு வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், புருஷனை கொடுக்க முடியாது. அது எங்களுக்கும் தெரியும் மேடம். அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அடக்கி வாசிங்க ப்ளீஸ். நானும் கொஞ்சம் பக்குவமா நடந்துங்கம்மா. பண்ணாதீங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாதீங்க. அப்படி பண்றதுக்கு எங்களுக்கு ஆசையா மேடம், சொல்லுங்க. அதுதான் எப்படிமா நீங்க ஒரு பொண்ணா மருமகனை அடிப்பீங்க? அவர் தான் தப்பு பண்ணாருன்னா அவரை கண்டிக்கணும். அதை விட்டு நீங்க எப்படி கை நீட்டி அடிப்பீங்க? சரி மேடம், இன்னொரு விஷயம் பண்ணிக்கிறாரு இவரு, அதனாலதான் இன்னும் அதிகமா கோவம் வருது இவரை பார்க்கும்போது. ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு போன் பண்ணிட்டு, நீங்க ₹1,00,000 வாங்கிருக்கீங்களாமே அவங்க கிட்ட. இவர் உங்கள்ட்ட வரதட்சணை கேட்டாரா? ஆமா மேடம். அது அப்படின்னா இவங்க அம்மா அவங்க எல்லாம் இருந்து பேசுனது எனக்கு தெரியாது. என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்க எனக்கு தெரியாது. இவரு என்ன பண்ணிட்டாரு, இவரு என்ன பண்ணாரு தெரியுமா, 2-3 மாசம் ஆன பிறகு அவளுக்கு சொல்றது, உன் தங்கச்சிக்கு அவ்வளவு பண்ணாங்க, இவ்வளவு பண்ணாங்க, உனக்கு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது, உனக்கு என்ன போடுறாங்க, என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. மகதான் மேடம், என்ன முன்ன வச்சு பேசல, அவங்க ஃபர்ஸ்டே பேசி வச்சுட்டு இருந்தாங்க எல்லாம். அது எங்க அத்தை கிட்ட இருந்தது என் பொண்ணு. அத்தைன்னா அவங்க எங்க மாமியார், அவங்க கிட்ட வளர்ந்தது அந்த பொண்ணு. அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்க தனியா இருந்தோம் 7 வருஷமா. இப்பதான் உங்ககிட்ட வந்திருக்கு. ஆமா, அத்தை செத்த பிறகு 6 மாசம் என்கிட்ட இருந்தா. அம்மா கல்யாணம் முடிஞ்சு போச்சு, குழந்தை பிறந்தாச்சு, அவங்க ஒன்னா வாழணும், அவங்கள பிரிச்சு விடுறதா இல்ல. நான் அந்த பையன் நல்ல பையன், கை மிஞ்சுவாரு, அதை நாங்க சொல்லி அனுப்புறோம். என்ன பொண்டாட்டி வீட்டுல இருந்து கொஞ்சம் வரதட்சணை வாங்கலான்னு ஆசைப்பட்டுட்டாரு பாவம். ஆமா மேடம், அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ரம்யாவே கேளுங்க. இத பாருங்க, நீங்க சம்பாதிச்சு நீங்க வண்டி வாங்குறதுலதான் உங்களுக்கு பெருமை. நானே மேடம் கேக்குறது இல்ல மேடம். இங்க பாருங்க, 2 பொண்ணு கட்டி கொடுத்துக்கிறேன். ஒரு பொண்ணு நல்லா இருக்கும், இன்னொரு பொண்ணு நான் கெடுத்து வச்சு காசு பண்ணுவேன் நான், சொல்லுங்க மேடம். நீங்களே பண்ண மாட்டீங்க. சேலத்துக்கு போனது 1 வருஷம் ஆச்சு மேடம். பண்றீங்க 8 மாசம் ஆச்சு குழந்தை பிறந்து. மேடம் பொண்ணை வீட்டுல வச்சு 1 வருஷம் ஆச்சு மேடம். ஏமா வச்சிருக்கீங்க? அந்த 2 பொண்ணுங்களும் அவங்க வீட்டுல தானே வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க கதைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் அங்க இருந்து அவங்களுக்கு இதாகுது. அவங்க நல்லாதான் இருக்காங்க. தாய் வீட்டுல ஹெல்ப் இருக்கு அவங்களுக்கு. அது அம்மா வீட்டுல எடுத்துன்னு வரணும், இல்ல அக்கா வீட்டுல இருந்தா அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. உன் தொட்டு முடிஞ்சா உன் பொண்ணு பாரு. சரிம்மா, இப்ப உங்க பொண்ணு உள்ள வர போறா, பொண்ணு புருஷனோட போய் வாழ போறா, சரிங்களா? எனக்கு சந்தோஷம். அவன் நல்ல முடிவு தான் எடுப்பான். நான் எதுவுமே தேவையில்லாம நீங்க பிரச்சனை கூடாது சொல்லிட்டேன் மேடம். இல்ல நீங்க பிரச்சனை பண்ண கூடாது. இப்போ 2வது நீங்க அடிச்சீங்கல்ல? அடிச்சேன் மேடம், இல்லன்னு சொல்ல மாட்டேன். அப்ப இந்த குழப்பத்துக்கு காரணம் நீங்க தான், சரியா? புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது ஒரே நிமிஷமா, பொண்டாட்டி புருஷனை சண்டை போட்டுக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். கோவம் ஜாஸ்தியா இருக்கிறது வரை சண்டை எங்க வீட்டுல கூட நடக்குது, இன்னைக்கு நாளைக்கு கூட நடக்குது மேடம். ஆமா, அப்ப உங்க அம்மா வந்து சண்டை போட்டு புருஷனை அடிச்சிருந்தா பாருங்க, உங்க அம்மா வந்து உங்க புருஷனை அடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்காது, பேரனையும் பாத்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி அடிச்ச பிறகுதான் நல்லா இருக்குது இப்ப எங்க கூட. இல்ல ஆமா உங்க மாமியார் அம்மா அடிச்ச பிறகுதான் இவரு. அப்ப குடும்பத்துல எல்லாரும் அப்படின்ட்டு இல்ல மேடம். அவ்வளவு தலைவலி இந்த வீட்டுக்கு வந்த பிறகு, அவ்வளவு தலைவலி எங்களுக்கு. இப்ப 2வது பொண்ணு மேடம் வேற எதுவும் மேடம். உங்களுக்கு காசு மேல ரொம்ப ஆசை ஜாஸ்தி. ஆசை இருக்கு மேடம், அதனாலதான் நிக்க வச்சு நிக்கிறது. அங்கே கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருந்துட்டா அந்த அம்மா அங்கே இருக்கணும். உங்களுக்கு பையன் இல்லையா? ஒரு பையன் இருக்கிறாங்க. எத்தனை வயசாச்சு? 13 வயசு நடக்குது மேடம். சரி, 2வது பொண்ணு ரம்யா. சரி மேடம், நான் 2 பேரும் அங்கே இருந்துட்டாக்கா எந்த தொல்லையும் இருக்காது. நான் ஒண்ணே கேக்குறேன் மேடம். இப்ப 2வது பொண்ணு வாழும்போது எனக்கு ஆசை இருக்காதா மேடம்?
இப்ப போயிட்டு வந்தேன் நானு. அவங்க பாக்குற பாசத்தை பார்த்துட்டு ச்சீ, நம்ம பெரிய பொண்ணு இப்படி இருந்தது எப்படி இருந்திருக்கும் கண்ணுல தண்ணி போட்டு பஸ் ஏறினேன் நானு. எவ்வளவு எனக்கு எரியும் தெரியுமா? எல்லாரும் வயிறு ஒரே எரியுது மாதிரி மேடம் இருக்க எனக்கு. மாட்டாங்கம்மா. எல்லாரும் அப்படி ஒரே இல்ல. மாதிரி. ஒரு பொண்ணு வாழை வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கெடுக்கிறதுக்கு நான் பாக்கணும் நீங்க மேடம். அப்படி எல்லாம் கம்பேர் பண்ண கூடாதுமா. கம்பேர் பண்ண கூடாது. அதெல்லாம் தப்பு. இல்ல மேடம், 2 குழந்தை பெத்துக்கிறேன். ரெண்டு கண்ணு மாதிரி தானே நான் பாப்பேன். எல்லாருக்கும் அப்படிதாம்மா. நீங்க வந்து தெரியாதனமா ஏதோ கை மிஞ்சிட்டீங்க. விட்டு அது கொடுத்துடுங்க. நானும் please. சொல்லிட்டேன், அடிச்சுட்டேன் உங்க நானு. பொண்ணோட வாழ்க்கைக்காக விட்டு கொடுங்க. அப்ப உங்க பொண்ணு உள்ள வர போறா. நான் உங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்றாங்க. இதெல்லாம் அதெல்லாம் தம்பி சும்மா பேச்சு. கொஞ்சம் பேசாம இரு. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 18. 18. அதுக்குள்ள இவ்வளவு அவசரமா? நான் அவசரப்படல மேடம், பெரியவங்க பார்த்தாங்க செஞ்சாங்க. சரி, எப்ப போற வீட்டுக்கு? நானா ஆ. போல மேடம். ஏன் போல? ப்ராப்ளம் போல. என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? இவங்களுக்கு தான் ப்ராப்ளம். எனக்கு யாருக்கு? எங்க வீட்டுக்காரர். என்ன பண்ணாரு உங்க வீட்டுக்காரர? உனக்கு பிடிக்குமா உங்க வீட்டுக்காரர? பிடிச்ச வச்சுட்டா கல்யாணம் பண்ணி. அப்புறம் என்ன, எதுக்கு விட்டுட்டு இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு? உன் குழந்தைக்கு என்ன எவ்வளவு மாசம் ஆச்சு? வருஷம் வீழ்ச்சி. 1 வருஷம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போக வேண்டாமா? அது அவங்க தானே பண்ண. அவங்க என்ன பண்ணும்? அவங்க என்ன பண்ணாங்க அவங்கள கேளுங்க. சொன்னாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆனது பெருசு இல்ல, தாலி கூட அறுத்துன்னு போவாங்களே. யார் அறுத்தாங்கம்மா? இவங்களேதான். ஏம்மா? கேளுங்க. அவங்க சும்மா பேச்சுன்னு இருக்கும்போது தாலி அறுத்துன்னு ஓடுறாங்கன்னா இவங்க என்ன 15,000 நீ சொல்லி அந்த தாலி இருக்க வாசி தானடி அவன் வந்து போய் நிக்கிறான். பிச்சு அதெல்லாம் போய் கொண்டுமா, அதெல்லாம் போய் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்ன 1.5 மாசம் நீ என்ன காலையில சொன்ன மத்தியானம் சாயங்காலம் வரை போன் பண்ணி பேசினேன். குழந்தை பிறந்த அண்ணில இருந்து ஏன் நீ போன் நான் போன் பண்ணா கூட எடுக்கிறது இல்ல. ஒரே நிமிஷம் ரம்யா, இந்த கதையெல்லாம் குழந்தை முடிக்கணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சொல்லுமா, என்ன பிரச்சனை? இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சதே இவங்க தான் மேடம். என்னாச்சு? இப்போ குழந்தை பிறந்து 3 நாள்ல கவர்மெண்ட் காசு வருது இல்லையா, அது எழுதி போட்டிருந்தாங்க 12,000 ரூபாய்க்கு. அது இப்போ எழுதி போட்டிருந்தாங்க இல்லையா, அது வாங்கி கொடு, எனக்கு சைன் போட்டா தான் பேங்க் செக் வரும், பேங்க் புக்குக்கு அக்கௌண்ட் வரும், அது ஓப்பன் பண்ணும் இல்லையா வான்னு சொன்னாங்க. 3 நாள் குழந்தை தூக்கின்னு நான் இந்த பணியில் போக முடியுமா? அதனால இப்போ வர முடியாது. இப்போதான் நான் கஷ்டப்பட்டது 1 வாரம் டெலிவரி நோவு அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப சுஸ்தாயிட்டு இருந்தேன் வேற. அதில் நான் வர முடியாதுன்னு சொன்னதுலேருந்து ப்ராப்ளம் சண்டை போடுறது ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தியாமா? அதுக்கு முன்னாடி கூட இல்லை மேடம். சின்ன சின்ன தவறுகள்ல சண்டை வந்தது இன்ச்சு சண்டை வந்ததுதான் இன்ச்சு. உங்க புருஷன் வந்து ரொம்ப கோவப்படுவாரா? அதிகமாவே கோவப்படுவாரு. கையும் நீளும். சரி, அவர்கிட்ட நல்ல குணங்கள் எதுவுமே கிடையாது? அவன் மேல பாசம் கிடையாதா? பாசம் இருக்கும், ஆனா சொல்ற பேச்சு கேட்டுன்னு திட்டுறது பேசுறது எல்லாமும் இருக்கும். ஆனா பாசம் இருக்கும். இருக்கும். நல்லவர் தானா? பரவாயில்ல, பாதி பரவாயில்ல. கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாதா? கிடையாது. வாழ வேண்டாமாமா உனக்கு? நான் என்ன வாழ மாட்டேன்னு நான் சொல்றேன் மேடம். எனக்கு இவங்க மேல நம்பிக்கையா போயிடுச்சு மேடம். ஏம்மா அப்படியே நந்துன்னுக்குறாங்க அவங்க. சின்ன பொண்ணுக்கு போய் இப்படி கல்யாணம் பண்ணி தாலி பிக்கும் போது கூட மேடம் என்ன சொல்லிட்டு தெரியுமா, சைன் பண்ணி கொடுத்துடு. பயத்து எறியறது பாருங்க. அத மேடம் சைன் பண்ணி கொடுத்துடுங்க, நான் சைன் பண்ணி கொடுறேன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வேணா இந்த தாலி எடுத்து போய் அவளுக்கு கட்டுறேன்னு சொன்னாங்களா இல்லையா பக்கத்து வீட்டுக்கார அம்மா எதிரிலே, அந்த அம்மா அதுக்கு தான் இட்டுன்னு வந்தேன். யாருக்கு? நீ சைன் பண்ணி கொடுத்துடு, தாலி பிடின்னு போனது அந்த பொண்ணு கட்டிக்கிறேன் நானு. அப்படி எந்த பொண்ணு? என்ன பொண்ணு கட்டிக்கும் போது தாலி கட்டுறேன் உனக்கு வேணாம் அப்படின்னு பிச்சின்னு போனாரு மேடம். வரலன்னு சொன்னதுனால அவங்க கோவத்துல பேசுறாங்க. ஒரு வருஷம் இவங்க வீட்டு சண்டையே விட்டு இருந்தாங்க அம்மா வீட்டுல. அந்த வீட்டுல தாலி பிச்சுன்னு போனாரா மேடம்? விட்டது அந்த சண்டையில தாலி பிச்சாரா மேடம்? அந்த பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு வேணாம். அது தாலி பிச்சு போவாங்களா மேடம்? இப்போ 1000 இருங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டிக்கு 1000 பிரச்சனை வரும் போவோம். அது நீ வாயில பேசணும் இல்ல ஒரு அடி கூட அடிச்சிட்டு தாலி ஏன் பிச்சுன்னு போல? உங்க அம்மா ஏன் அவரை அடிச்சாங்க? ஏறுங்க, உங்க அம்மா ஏன் அவரை இவங்க பேசுனது சரியில்ல அதனால அடிச்சாரு. அதுக்குன்னு அடிப்பாங்களா? மருமகன் அடிப்பாங்களா? போடி வாடின்னு மருமகன் அடிப்பாங்களா? உங்களை உங்க புருஷன் உங்க அம்மா அடிச்சிருக்காங்களா?
உங்களை அடிச்சிருக்காங்களா இருங்க. சரி இது கேளு யாரு- இத பாரு, இருங்க, நீயே பேசிட்டு இருக்க உன் பேர் என்னம்மா? ரம்யா. இவங்களுக்கு சண்டை நடந்தது. இருங்க, ரம்யா என்னோட பாயிண்ட் என்ன தெரியுமா அப்ப இது கூட பேசாதீங்க நீங்க. இருங்க கொஞ்சம் பேசாம இருங்க பேசுற மாதிரி இல்ல. ஹலோ அம்மா நாங்க பேசாம அம்மா, வேற நான் யார் எப்படி- பேசுவாங்க? வேற எந்த விஷயத்துக்கு வர்றது இல்ல, இந்த அம்மா, விஷயத்துக்கு அம்மா, மட்டும் hello. வரீங்க. நீ பேசாத இருமா. இப்ப நாங்க சந்தோஷமா சும்மா இருமா. மேடம், சந்தோஷமா இருக்காங்க மேடம். நானும் கண்ணார இது உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை கிடையாதுமா, கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ். இத பாரு ரம்யா, சொல்லுங்க மேடம். உன் புருஷன் பண்ணது பெரிய தப்பு தான். உன் தாலியை பறிச்சுட்டு போனார்னா ரொம்ப தப்பான விஷயம் தான், புரியுதா? அதே மாதிரி உங்க அம்மா அவரை அடிச்சதும் தப்பான விஷயம் தான். இரு, அவர் ஒன்னு அடிச்சதும் தப்பான விஷயம் தான். தப்புகள் நடந்து போச்சு. ஆனா இப்ப நம்ம உட்கார்ந்து பேசுறது ஏன் தப்பு நடந்தது, எதுக்காக பண்ணாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணறதுக்கு இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அத பத்தி பேசுவோம். எல்லாரும் தான் தப்பு பண்ணிருக்கீங்க, இங்க யாரும் தப்பு பண்ணல. அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க, உங்க அம்மாவும் தப்பு பண்ணிருக்காங்க. தாலியை பிச்சுட்டு போனது தப்பு, உங்க அம்மா அவர் அடிச்சது தப்பு, அவர் ஒன்னு அடிச்சது தப்பு. அவர் என்ன சொன்னார்? நான் ஆமா, தாலி இருங்கம்மா. போட்டேன்னு சொன்னாரு இல்லையா? இருங்கம்மா. ஆமா, அது போய் மேடம் இவங்களே தான் பிச்சுன்னு போந்து வேணும்னா அதுவும் நான் அந்த ரோட்ல திருடன்ட்டு அவ்வளவு தூரம் போனேன். போய் அவங்க லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் கேட்டிருக்கமா, கால் கூட விந்திருக்கும் மேடம். அம்மாடி நான் சொன்னேன்ல, கடிக்குவாங்க, தப்புதான். எல்லாம் செய்வாங்க. பெரிய தவறுதான். இப்போ இது இப்ப மாதிரி- எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், உன் புருஷன் நல்லவரா? ஆமா 50-50 சொன்னேன். கோவம் வரும், அது நானே கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் சொல்லி அனுப்புறோம். கோவம் அதிகமா வரும், சொல்ற பேச்சு நல்லா கேட்பாரு. அது சொல்றேன் நானு. சொல்ற பேச்சு கேட்டுன்னு இப்போ உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வரேன்னா அவங்க கஷ்டப்படுறவங்க. இப்போ அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க. இருங்க அது அதே நாங்க கேட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டோம். இது கேட்டாங்க. நீ சொல்றதுதான் இது மெய். கேட்டாங்க. போய் உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வரனாக்கா இப்போ எங்க இங்க தங்கச்சி பாருங்க, கல்யாணம் பண்ணி- வரதட்சணை கேக்குறது குற்றம், புரியுதுங்களா? மேடம், நான் இருங்க, கேட்கிறேன் மேடம். ஃபுல்லா சொல்றேன். எதுவும் உங்க இல்ல, குடும்பத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய கேட்டவங்க உங்க கடமை. நான் கேட்கவும் நீங்க இல்லை. கல்யாணம் திருமணம் பண்ணிக்கணும்னா நீங்க செலவு பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். பெரியம்மா, இவங்க 5000 அம்மா, கொடுத்திருக்கோம் சித்தப்பா, மேடம், கல்யாணத்துக்கு இவங்க எல்லாம் கூட. சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவே கல்யாணம் நான் கூட சொல்லுவேன். 5000 அவங்க இஷ்டத்துக்கு தான் கோயில்ல சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாங்க. செப்பாண்ட செப்பின் தான் சத்திரத்தை கல்யாணம் பண்றேன்னு சொன்னதானே சொல்லிட்டு சொல்லுங்க. அப்புறமா கோயில்ல பண்ணிக்கலாம். சரி விடு. 10,000 சத்திரம் எடுப்பாங்க. லாஸ்ட் கல்யாணம் நாங்களே பண்றோம்னு இவங்க அண்ணன் மாதிரி தான் சொன்னாங்க. சரி ஏதோ நம்மளால ஆனது குடுக்கலான்னு தான் கொடுத்தோம். திருப்பி அது கோயில்ல பண்றோம் நாங்க. சரி எங்கேயோ ஒண்ணு நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னுட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்குனாங்க. எல்லாத்துக்கும் ஒத்துக்குன்னு இவங்க ஆடுற மாதிரி எல்லாம் ஆட முடியுமா? அவங்க இவங்க போடி வாடினா எல்லாம் கேட்பாங்களா? இவங்க அம்மா போடி வாடினா சும்மா இருப்பாங்களா? அது கூட ரசிக்கிறியா உங்க இவன்? அம்மா இப்படி எல்லாம் பேசலாமா? கெட்ட அதெல்லாம் வார்த்தையில யூஸ் பண்ண பேசலாமா? தாலி பிக்கும் போது மேடம் அதுக்கு முன்ன நான் திட்டினேன். நீ ஏன் ஏதோ ஒரு இது- பேச்சு சொன்னாரு. எனக்கு எங்க அதுக்கு அம்மா நான் சொன்னேன், நீ எல்லாம் ஆம்பளை கான்டாக்டே இல்ல மேடம். 6 மாசம் டெலிவரி என்ன ஸ்ரீமந்த் பண்ணி கூட்டுன்னு போங்கன்னு அப்பதான் பேசுனாங்களே. அதுக்கு முன்ன நான் பேசவே இல்லை. பேச இவங்க செல்போன்ல எல்லாம் பேசுறதே இல்லையா நீயா? எங்க பேசுறது இல்லைன்னு நிஜமா சொல்லு. என் குழந்தை மேல எங்க phone அம்மா பண்ணி பேசுறது சத்தியம் இல்லைன்னா சொல்றேன். ஒரு போன் பண்ண விடல. பேசுது மேடம் அவங்க தெரியுமா? இதெல்லாம் பொய் கதை. எனக்கு வயிற்று தெரிச்சிட்டு இருக்காது. எங்க அம்மா கிட்ட நான் பேசாம இன்னாரும் பேசுவாங்க. டெலிவரிக்கு நான் சின்ன அனுப்பும்போது வயசுல மாத்திரம் இருந்து தான் எங்க ஃபோன் அம்மா பண்ணுதே. கிட்ட இல்ல. இட்டுன்னு போறீங்களா இல்லையா, உங்களால அழுது முடியாதா போற அளவுக்கு. அப்படின்னு. எங்க அம்மா கிட்டயே நான் வளரல. எங்க பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. இப்பதான் எங்க அம்மா கிட்ட பாட்டி நான் வளர்த்தாங்க, இருக்கிறேன். நல்லா நல்லது இருங்க. சொல்லி வளர்த்துப்பாங்கன்னு தான் நான் கட்டிக்கினேன். இப்ப என்ன அவங்க ஆயிடுச்சு? கிட்ட வளர்த்துருந்தா நான் இரு. கட்டிக்க மாட்டேன், உன்னை பார்த்து கூட பார்த்துக்க மாட்டேன். இப்ப என்ன இவங்க ஆயிடுச்சு? கல்யாணத்துக்கு எனக்கு வர யாரும் இல்ல. கல்யாணத்துக்கு வர சொல்ல நான் பார்த்து புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெருங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க மேடம். சொல்லுங்க பாக்கலாம். இவங்களுக்கு வேணும்னா நான் ஆமா. ஆயிரத்தி எட்டு காமிக்கிறேன். எந்த ஒரு குத்துன்னு சொல்லுங்க இவங்களை பாக்கலாம். ஆமா, என்னைக்கான கேட்டுக்கிறனா அது வாங்கினுவா இது வாங்கினுவான்னு எங்கிட்ட இருந்து எடுத்துன்னு போய்க்கிறீங்க மூட்டை மூட்டை என்ன செஞ்சாங்கன்னாக்கா அவங்க அரிசி இருக்குங்களா? மூட்டை முதல் கொண்டு எங்கிட்ட இருந்து எடுத்துன்னு போய்க்கிறீங்க. தேங்காய் எண்ணெய் மிளகா பாருங்க. இல்ல கேஷ் మాట్లాడేదాన్ని కొంచెం పీను சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா கிட்ட நான் வளரல. சரி இன்னும் கல்யாணம் ஆன பிறகுனா எங்க அம்மா வேணும்னுட்டு நானே எங்க அம்மா கிட்ட சேர்ந்தேன். ஆனா இவங்க நேத்து கல்யாணம் பண்ணி அதுக்கு முன்னாடி உங்க அம்மா பார்த்ததே கிடையாது. இல்ல நாங்க தனியா தனியா எங்க பாட்டி சண்டை வச்சுட்டு போட்டு என்ன வெளியே வச்சுட்டு இருந்தாங்க எங்க அத்தை. சொல்றவங்க பேச்சு கேட்டுதான் அதுவும் பண்ணது வேலை. அப்படி தனியா இருந்தாங்க. 7 வருஷம் வெளியே இருந்து. யார் தனியா இருந்தீங்களா? ஆமா, எங்க அம்மா பாட்டி அதுக்கு கூட ஒரு சொல்லு வந்துச்சு. இவ பண்ணா அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறது ரெண்டாவது மருமகனுக்கு. அவ
7 வருஷம் தனியா இருந்தாலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி யாருக்கு போனும் பண்றது இல்ல. நான் போன்ல காசு போடுறது இல்ல. நான் போன்ல காசு அந்த போடுறேன். சொல்லி அவங்க என்ன கூப்பிட்டு போன ஜனவரி பொங்கல் கூப்பிட்டு என்ன சண்டை போட்டு என்ன இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நல்லா தானே பேசினீங்க. அப்புறமா உனக்கும் எங்க அம்மா புருஷன் இப்ப யாரோட இருக்காரு? என் கூட தான் இருக்கிறாங்க மேடம். அத்தை இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணா இல்ல இல்ல இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல சண்டை வந்துச்சு. சண்டை போட்டு எங்க அத்தை நீ வெளியே இருந்துக்கோ அம்மா வீட்டுக்கு துரத்திட்டு இருந்தாங்க. நானும் சரி வேணாம் இந்த எம்சியே நம்மளுக்கு வேணான்ட்டு அம்மா வீட்டுல இருந்தேன். பரிமளா, உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. அந்த வாழ்க்கைக்கு தயவு செஞ்சு என்ன நல்லது யோசிக்கணும் மேடம் இவங்க எல்லாம்? நல்லது சொல்லி கொடுங்க உங்க பொண்ணு. நல்லதா உங்களை தான் பத்தி நான் யோசிக்காதீங்க. நான் பொண்ணோட உங்ககிட்ட வாழ்க்கை தான் பத்தி வாய் யோசிக்கணும். உங்ககிட்ட இப்ப இந்த சொல்றேன் பொண்ணு மேடம். அவங்க வாழ வேணாம்னு இப்ப சொல்லல. இந்த எனக்கு பொண்ணு பயமா இருக்கு மேடம். இந்த பொண்ணை தப்பா கைட் பண்றீங்க. நான் தப்பா கைடு பண்ணவே இல்லை மேடம். அவளை பயமா இருக்குது. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. ஆமா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. இப்ப என்னம்மா ஆக்சுவலி அவரோட பிரச்சனை என்னது? வரதட்சணை கேக்குறாரா? வரதட்சணை கொடுமை ஒண்ணு, சொல்றவங்க பேச்சு கேட்டுன்னு அடிக்கிறது ஒண்ணு. உன்னை ஒரு டெய்லி அடிப்பாரா? டெய்லி எல்லாம் இல்ல. அவங்களுக்கு எப்ப யாரோட சொல்றது பேச்சு கேக்குறாங்க? யார் சொல்ற பேச்சு அவங்க இவங்க சொல்லி கொடுக்குறாங்களா ஏதாவது? யார் சொல்லி தராங்களோ நானும் இவங்க கிட்ட கூட பேசக்கூடாது. கேட்டு பாருங்க. இதே மாதிரி இப்ப வந்து இவங்க ஆமா, எனக்கு தெரியாது உங்க அம்மா கூட ஏன் போன் பண்ணி நான் பேசுற? நிச்சயமா இல்ல, அவங்க அம்மாட்ட அவங்க பேசக்கூடாதுன்றதுக்கு சொன்னாதானே மேடம் 2 அவங்க பேரும் அம்மாட்ட பேசுறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணுமா? பர்மிஷன் இல்ல. அடிமையாவ? பர்மிஷன் இல்ல மேடம். அப்புறம் இவங்களுக்கு அடிமை நானு. அடிமையாவ? அடிமைன்னு சொல்லலையா நானு? அவ எப்ப வேணா அவ அம்மாட்ட பேசுவா. நீங்க யாரும் பேசக்கூடாது சொல்றதுக்கு? அவங்க அம்மா முதல்ல புடவைங்க எல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அந்த பொண்ணோட வாழணுமா வேண்டாமா? வாழணும் மேடம். அப்ப தேவையில்லாதெல்லாம் மண்டே போட்டு குழப்பிக்காதீங்க. அது பொய்யோ நெஜமோ இல்ல தப்பி தவறி நடந்ததோ அதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல. நடந்தது நடந்து போச்சு, அது தூக்கி போடுங்க. உங்களுக்கு முக்கிய ரம்யாவோட வாழறதா இல்லையா? அவளுக்கு மரியாதை கொடுத்து அவளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவை மதிச்சு நல்லபடியா பாத்துக்கிறீங்கன்னா கூட்டிட்டு போங்க, இல்லன்னா விட்டுட்டு போங்க. அவ்வளவுதான் போறேன் மேடம். அப்படி நான் அடிச்சுன்னு இருந்தேன். இருப்பா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. துணியை திருடிட்டு போனா அத பண்ணினா இது பண்ணா இந்த மாதிரி எல்லாம் பேசினா நான் கேட்டுக்க மாட்டேன். ஏதோ நடந்தது கூட கேளுங்க மேடம். நடந்தது உண்மையா இல்ல அவங்களே எதுக்கு இப்ப ஆராய்ச்சியா பண்ண போறோம்? இப்போ ஒரு புடவை விஷயத்துக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு நீ போ. நான் 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு நீ போ. நான் ஒண்டி போக முடியுமா? இப்ப புருஷனை விட்டுட்டு நான் ஒண்டி போய் கல்யாணத்துல நிக்க முடியுமா? எல்லாரும் முன்ன உங்க வீட்டுக்காரங்க எங்க வரலனாக்கா நான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? சரி நீ போலியா விடு அன்னிட்டு இவங்க சும்மா ஆயிட்டாங்க. அப்புறமா எங்க அம்மா போன் பண்ணா. அன்னைக்கு எல்லாம் போன் பண்ணினே இருக்கிறாங்க. போன் எடுத்து பேசி இருக்கலாம்ல, இது மாதிரி நாங்க வரதில்ல அன்னிட்டு. உங்க அம்மா படவை எடுத்துன்னு வந்து கொடுத்தா மட்டும் நீ படி கல்யாணத்துக்கு போ, இல்லன்னா போவாதான்னுட்டு ஆர்டர் பண்ண. நான் சபரிமலைக்கு போக சொல்ல நீ நான் போன் பண்ணா நீ ஒரு மரியாதை எடுத்து பேசுங்க. நீ இவங்க கோயிலுக்கு போல நான் தெரியுது இல்ல. ஆனா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போல இல்ல. என்ன லைஃப் லாங் நடக்குது கல்யாணம்? ஒரு முறை தானே நடக்கும். அது கூட இவங்க போறது கொடுத்துல. அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்க, எங்க தங்கச்சி உங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் நான் தான் உங்களுக்கு உங்க பொண்டாட்டி கல்யாணம் பண்றது. இப்போ எல்லாமே அவங்கதான் கட்டுது. இப்போ அவங்க வாழ்க்கை அவங்க போன் இல்ல. இப்போ பேச்சு வார்த்தை இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா? இவங்கள வந்து அவங்கதான் போன் பண்ணி வீட்டு கூட வரதில்ல. ஒரு போன் பண்றது இல்ல தெரியுமா? உன் தங்கச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. அவங்க நல்லா வச்சுன்னு இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. இவங்க எப்ப அவங்களுக்கு போன் பண்ணி இது மாதிரி எல்லாம் சொன்னாங்களோ அப்பத்துல இருந்து எங்க அம்மாவுக்கு போன் பண்றதே விட்டுட்டேன் என் தங்கச்சி. இப்போ உண்மை சொல்ற பாருங்க, என் பையனுக்கு கண்ணுல இது இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு, ஐஸ் இது ஆயிட்டு. நீ காப்பாத்துந்த அவ்வளவுதான். நீ சும்மா விட்டுட்டு கதவு மூடிக்கும். என்ன பண்ண தெரியுமா? கண்ணுல எல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்குதுன்னுட்டு இவங்க 2வது அன்னைக்கு சொல்லி போன் பேசின்னு இருக்கிற. அது சத்தா சாப்பிட்டு விடு, அதுல இருந்து என்ன லாபம்? போன் வைக்க சொல்லு. இது என் காதார் கேட்டுக்கிட்டு நான் எப்படி சொல்லல மேடம். சத்தியமா கேளுங்க. நான் காளியம்மாக்கு வெட்டுற ஆடு கூட வித்து போட்டு வந்தங்க கடைசியா உங்ககிட்டக்கு. இதெல்லாம் சத்தியமா குழந்தைய பாத்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? குழந்தைய பார்த்து நான் 1 வருஷம் எல்லாம் போய் மேடம். நான் போய் சொல்றேன் பாக்குற மாதிரி. நல்லா வாழணும்னு ஆசை இருந்தா புருஷனோட போய் வாழு. அவர்கிட்ட நாங்க சொல்லி அனுப்புறோம், தப்பா எதுவும் நடக்காது. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களை கூப்பிடலாம். உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கு பாருப்பா. நம்பி அனுப்புறோம்னா நல்லபடியா பாத்துக்க. தேவையில்லாம பழைய விஷயங்கள் பேசக்கூடாது. பாருங்க அவனை இன்னைக்குதான் மேடம் பாக்குறோம் குழந்தை.
கேளு, இவ்வளவே கேளு. என்னைக்கான நானு அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், கேளுங்க. எங்கிருந்து வருவான்? ஏடியாது நல்லா பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் பெரியவங்க பார்த்து ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை வந்துச்சுன்னுட்டு வந்து சரி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் காலெல்லாம் புண்ணாயிட்டுச்சுன்னுட்டு எங்க அப்பா கூட்டுன்னு போயிருந்தாரு. ஊரெல்லாம் சொல்லி மேடம், கூட்டுன்னு போயிட்டு பிறந்ததுமே ஆடு வெட்டணும்னு ஊரெல்லாம் சொல்லியிருந்தேன். கூட்டுன்னு அந்த போயிட்டாரு. ஆடு கூட வித்து செலவு பண்ணிட்டு நானு. கூட்டுன்னு போயிட்டு இப்ப போய் ஆடு வாங்கி நான் செய்யணும். ஆடு வாங்கலாம்ப்பா, பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்ல. காலெல்லாம் புண்ணாயிட்டுச்சு. அப்பயும் 5 நாள் சரி வீட்டுல இரு, அப்புறமா என்ன உடம்பெல்லாம் நல்லா பாத்துன்னு போவேன்னுட்டு எங்க அப்பா நான் அவ்வளவு சீக்கிரம் அழுவே மாட்டேன் மேடம். நான் சண்டை போட்டு எங்க அப்பா சாவு கூட நான் அழுந்தும் இல்லை. நானு சண்டை போட்டிருந்தாரு. சரி அப்புறமா வேணா போகலான்னுட்டு நான் என்ன பண்ணேன், சரி இங்க இருக்கிற பண்ணிட்டு உடம்பெல்லாம் பாத்துன்னு போலான்னுட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அண்ணா எல்லாரும் வந்திருந்தாங்க. இதோ இங்க உக்காந்து இருந்தாங்க இல்லையா, 3வது அண்ணி, அவங்க வீட்டு எங்க மூத்தாரு எங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்து பேசின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள அடிச்சு அவங்க இவங்கள அடிச்சு எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, இவங்க பிரச்சனை பண்ணிட்டு நான் அன்னைக்கு நைட்டே சரி வரியா இல்லையானாங்க. சரிம்மா நான் போறேம்மா, இது மாதிரி நான் போகலன்னா தப்பாவும் நான் போறேன்னுட்டு போனேன். வீட்டு உள்ள போறேன்னு இல்லையா, அப்படியே எட்டி வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சாங்களா இல்ல கேளுங்க, சத்தியமா பாருங்க. அடிச்சதாவே இருக்கட்டும் எல்லாம் இல்ல, அந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணுங்க, இன்னும் அடிக்க கூடாது அவளை. அடிக்கிறது இல்ல மேடம், குழந்தை மேல வேண்டாம், உங்க மேலே சத்தியம் பண்ணீங்க. எப்படி மேடம் சொன்ன பேச்சே கேட்காத கோவம் வந்தேன்னா நீங்க உங்களையே அடிச்சுங்க, இல்லன்னா அவ அடிப்பா உங்களை. இன்னொரு வாட்டி அவ மேல கைய வச்சீங்க, அவ உங்களை திருப்பி அடிப்பா. என்னோட அவங்க இடத்துக்கு என்ன பண்ணலாம், பிரிச்சு விட்டுலாமா? பிரிச்சு விடணும் நான் ஒண்ணும் சொல்லல மேடம். அவங்க மேல நம்பிக்கை இல்லாம எப்படி மேடம் அவர் உங்க வீட்டுல வந்து இருக்க மாட்டாரு, அவங்க சந்தேகமே கிடையாது. நீதான் அவர் வீட்டுல போய் இருக்கணும். என்ன குறை வச்சு நான் உனக்கு அவர் விவசாயம் பண்றதால வேற ஒண்ணும் இல்ல. இதே அவர் வீட்டுல இருந்து நீ வெளியே போய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறது வேணா அவர் உங்க கூட வரலாம். இல்ல நீ விவசாயம் பண்ணி நீ தொழில் பார்த்துட்டு இருந்தேன்னா அவர் வரலாம் உங்க கூட. இது வந்து ஆணு பொண்ணு போட்டி கிடையாது. ஊருக்கு போனா குடும்பம், நீ சின்ன குழந்தை வச்சிருக்க, நீதான் புள்ள பெற்றிருக்க, நீதான் வீட்டுல இருக்க முடியும். அவர் சம்பாதிச்சு கொண்டு வரணும். வேலைக்கு வெளியெல்லாம் போறது இல்ல மேடம். இவங்க யாரு? இவங்க போறது தொழில் இல்லையா அவருக்கு? எந்த தொழில்? அதுல வர்ற லாபத்துல குழந்தை பாப்பாங்களா இல்ல வீட பாப்பாங்களா இல்லையோ என்ன பாப்பாங்க? இப்ப என்ன பண்ண போற? இப்ப அவரை தொழில் அனுப்ப, புது தொழில் கத்து கொடுக்க போறியா? என்னமா பண்றீங்க? யாரோ எதையோ சொல்லி கொடுக்கறாங்க, சொல்றதெல்லாம் காதுல வாங்கிட்டு அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னப்பா உங்களுக்கு நடத்துறோம் மேடம்? உங்களுக்கு குடும்பத்தை பாக்குறதுக்கு வரவு இருக்கா? இருக்கு மேடம். 15,000 இருந்து 20,000 வரைக்கும் கோழி பண்ணையில வருது. மாசம் 5,000 6,000 பால் பில் வருது. நானு நடத்தின்னு தான் இருக்கிறேன் மேடம். அப்புறம் இன்னொன்னு நிலத்துல நடத்தி இருக்காது இல்ல மேடம். இருங்க அரிசி வாங்குறது இல்ல மேடம். மாதிரி ஒரு கம்பெனி ஓபன் பண்ண சொல்லலாமா? அதான் சொல்லல. இப்ப நடத்தின்னு தானே இருக்காங்க. ஏதோ வீடு இல்லாம எப்படி மேடம் நான் இருக்கிறதாங்க? ஓலை குடிசைல இருக்கிறது எப்படி மேடம்? ஓலை குடிசையா பார்த்து கல்யாணம் பண்ணி அதெல்லாம் போய் ஊருல வைக்கிறேன்னு தான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணுது. ஓ இப்ப கொல்லையில வச்சிருக்காங்க. கொல்லையில வச்சிருக்காங்க. யாருக்கிட்டயும் அங்க அம்மா தூத்துல இருக்க, நான் யாருக்கிட்டயும் அங்க போய் பேச முடியல. எதுவும் போக முடியாது. இவங்க அடிச்சாலும் 50 வீடு இருக்குது மேடம். வந்து பாருங்க மேடம். யாரு வீட்டாண்ட நான் போய் பேசி 50 வீடு இருக்குது. யார் வீட்டையும் போக மாட்டேன். இத பாருமா, புருஷனோட ஒன்னா வாழ்ந்து ஒன்னொன்னா நல்லா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகுங்க. அத விட்டுட்டு இங்க உட்கார்ந்து நீ வீடு கட்டினாதான், மாடி வீடு கட்டினாதான் வருவேன், நீ வேற தொழில் பண்ணாதான் வருவேன்னா வாழ முடியாது. நீ பொண்ணு முயற்சி பண்ண, அவருக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டு வீட்டுல போய் உட்காந்தேன்னா அவர் எப்படி முன்னுக்கு வருவாரு? ஒரு மாடுல 5 மாடு பிடிச்ச மேடம். இவ வருவா, நம்மள ஒரு வேலை செஞ்சா நாம ஒரு இது செஞ்சுக்கலாம். பயிர் வெட்டி போட்டோம், நம்ம தொட்டி வச்சு அப்படியே பார்த்து ஏதோ 2 பேரும் ஒண்ணா இருந்து சந்தோஷமா வாழ பாருங்க. இவளே சொல்லி இருக்கிறா. பையனை நல்லா வளர்க்க வேண்டாம். வரத்துக்கெல்லாம் ஒரு இது வந்து இத பாரு, ஒரு விஷயம் தப்பா சொல்லி கொடுக்கறேன்னு நினைச்சுக்காதே. உங்க அம்மா வாழ்க்கை வேற விதமா இருந்திருக்கு. உங்க அம்மா வந்து தனியா அப்பாவோட சண்டை போட்டு ரொம்ப நாள் தனியா இருந்திருக்காங்க, உங்களை எல்லாம் விட்டு இருந்திருக்காங்க. அவங்க லைஃப் வேற விதமா இருந்திருக்கு.
உங்க லைஃப் அப்படி இருக்க கூடாது. உங்க அம்மாவை நான் குறை சொல்லல. எனக்கு இவங்க வந்து ஒரு இது பண்ணி கொடுக்கணும். என்ன அடிக்க கூடாது, பேசக்கூடாது, என்ன நல்லா வச்சுன்னு இருக்கணும். அப்புறமா இவங்க எங்க அத்தை என்ன ஒண்ணும் பேசக்கூடாது, சும்மாவே காரணம் இல்லாம பேசுறாங்க அவங்க திருப்பி. அப்புறமா இவங்க வந்து இவங்க அண்ணன்மாரு கூட என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது மேடம். பேசி நின்றது 2 மாசம் தான் பேசினேன். என் மாமியார் மருமகள் சண்டையில எல்லாம் நான் தலைய போட மாட்டேன். பேசுறது இல்லைன்னா கூட எவ்வளவு நாள் தான் இப்படி? அம்மா நீ சோறு ஆக்கிக்கிறியா, இத சொல்லு. இந்த பாருங்க, கேளுங்க. காப்பி வச்சு அடுப்புல என்ன மேடம் சேர்த்து அடுப்பு எப்பயும் அடுப்பு பத்து வச்சது இல்ல. எதை எனக்கு வராம அவங்க வீட்டுக்கு போனாக்கா சோறு செய்து காப்பி கேஸ் இருக்கு சொல்லி. சரி, அவருக்கு கேஸ் வாங்கி கொடுங்க. இப்ப வாங்க முடியாது மேடம். வாழை வீடு நான் வீடு கட்டுறேன். இன்னும் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் ஆகட்டும் மேடம். ஏன்னா 5 வருஷம் ஆகும். கடன் இல்லாத செஞ்சுக்கலாம். இப்ப என்ன கடன் இருக்குன்னு கேளுங்க மேடம். இப்போதைக்கு அதுவும் இல்ல, நல்லா இருக்கிறேன். இன்னும் பையன் எப்படி படிப்பு வைப்பாங்க எல்லாத்துக்கும் கேளுங்க. எப்படி படிப்பு வைப்பாங்க, எல்லாரும் எப்படிமா படிக்க வைக்கிறாங்க? அதான் வசதிக்கு ஏத்த மாதிரி வாழ கத்துக்கணும். இப்போதைக்கு எதுவும் பெருச்சு 4 வருஷம் இருக்குல்ல பையன் ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஒத்துழைச்சு நல்லா அவரை பாத்துக்கோ, அவர் நல்லா வேலை செய்யட்டும், நீயும் ஒத்தாசியா இரு. இவங்க பேச்சு நான் கேட்டுன்னு போனேன்னாக்கா அவ்வளவுதான். இங்கதான் இப்படி பேசுவாங்க. நான் சொல்றேன் கேளு, உனக்கு ப்ராப்ளம் தான் கூப்பிடுவோம் மேடம். எங்க ஊர்ல சரி, இவங்க பாட்டி மகனை கேளு, யாராவது பாப்பான்னு கேட்டுதான் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது வரைக்கும் பாப்பா தான். இப்ப ஒரு சென்டர்ல தான் ஒரு 5-6 மாசம் வாடி போடின்னு சொன்னது. இது வரைக்கும் பாப்பான்னு தான் கூப்பிடு. அவங்க பாப்பா ஊர்ல எல்லாம் கூட்டிட்டு போங்க. லேசுரா செப்டேன்னு சால் சாமத்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எங்களை கூப்பிடு, அப்ப பாத்துக்கலாம். அப்ப நம்ம இவர ஒரு வழி பண்ணலாம். சரியா? இப்ப போ சாமத்து. குட் கேர்ள். அவ்வளவுதான், கிளம்பு. ஏழு மேல ஏழு வாங்குங்க. பையனை எடுத்துங்க, நல்லபடியா பாத்துக்கணும். அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும். சரியா? வாழறது புள்ளைய தாயாருக்கு எடுத்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கட்டுமே பசங்க. தேவையில்லாம இவங்க தலைய நுழைச்சு அந்த பசங்களோட வாழ்க்கையில குழப்பம் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த பையன் தான் சரி தப்பா அடிச்சுட்டான். இவங்க எதுக்கு அவங்கள அடிச்சாங்க? இவங்க கண்டிக்கலாம். ஆனா இவங்களும் அடிச்சா அப்ப அவருக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஊதி பெருசு பண்ணி வாழ முடியாம பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது. அதுக்குள்ள அவ மண்டையில தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் போட்டு அவளே குழம்பி போயிருக்கா. மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு மனசுக்குள்ள வச்சு புருஷன்ட்ட கண்டிஷன் போட ஆரம்பிச்சாச்சு. கொட்டாய் வீடு, நான் அங்க இருக்க மாட்டேன், அப்படி பிள்ளைய எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவான், இதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிறத கேட்டு கேட்டு பேசுறது. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வாழ்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நல்லபடியா வாழணும். அதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து உழைச்சாதானே பண்ண முடியும். விட்டு கொடுத்து போகணும். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இது புருஷனும் பொண்டாட்டியோ யாரோ ஒருத்தர். இந்த இடத்துல அந்த பையன் தான் தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அந்த பொண்ணு தான் விட்டு கொடுக்கணும். ஒரு சில விஷயங்கள்ல அவர் விட்டு கொடுப்பாரு. அதுதான் வாழ்க்கை. பெரியவங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்ணி பசங்களோட வாழ்க்கையில பிரச்சனை உண்டாக்காதீங்க. விட்டுடுங்க, மறந்துடுங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதே